வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. நான் ஒரு பெரிய ஃபுட்டி. எனக்கு நீங்க ஆக்டர் லிஸ்ட் கேட்டா கூட நான் 4 பேர் சொல்றேன். இப்போ இம்தியாஸ் அலி சார் ஹிந்தில வந்துட்டு தமாஷா, ஹைவே அதெல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ எனக்கு வந்து விஜய் சேதுபதி, தனுஷ், அப்புறம் எனக்கு அஞ்சலி அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இப்போ துஷாரா விஜயன் சார்பேட்டா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாரதி மேனன் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்டரா மட்டும் இல்லை, ஒரு பர்சனாலிட்டியா. ஸோ அவர்கிட்ட தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிற செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா, இது இவங்களோட டெபியூ மூவி. இந்த டெபியூ மூவிலேயே லீட் ஹீரோயினா பண்ணி சூப்பரா அசத்திருக்காங்க ஆக்டர் ஹரிதா. வணக்கம். வணக்கம். ஹாய் ஹரிதா, how are you? I am good. How are you? I'm very good, and first of all, welcome to our show. Thank you so much for inviting me. Yeah, it's a pleasure. ஸோ ஹரிதா, இது உங்களோட டெபியூ மூவி. ஆமா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். கண்டிப்பா. நிறைய உங்களை பத்தி நிறைய கேஷுவலான விஷயங்கள் பேச போறோம். ஸோ நேற்று இந்த நேரம் நேற்று இந்த நேரம். ஓகே, திஸ் டைட்டில் இட்செல்ஃப் இஸ் ஒரு சாங்ல வர ஆமா டைட்டில்ல தான் இருக்கு. ஸோ டைரக்டர் கிட்ட என்னையா கேட்டிருந்தீங்களா, லைக் ஒய் திஸ் டைட்டில்? அது மெயினா வந்துட்டு இந்த கதை நேற்று இந்த நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் அந்த கதையே. ஸோ அதனால இந்த டைட்டில். ஓகே, ஸோ ரோஷன் இந்த படத்துடைய டைரக்டர். ஆமா, அண்ட் இட்ஸ் யுவர் டெபியூ மூவி. ஸோ ஹவ் வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம்? சாய் ரோஷன் ஆக்சுவலி என்னோட காலேஜ் மேட், இஸ் மை கிளாஸ்மேட். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டேஸ்லேருந்தே வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். இந்த டீம்லேயே ஆக்சுவலி ஷாரிக்கு மட்டும் தான் வந்துட்டு நரேட் பண்ணாரு. மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு இவ்வளோ பெரிய புக் கொடுத்துட்டு படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கொடுத்தாரு புக்கு. ஆனால் இது ரியலி லைக் த ஸ்டோரி, த்ரில்லர் தான். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வை நாட் ஜாலியாக அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ண படம் இது. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பிகாஸ் எங்கள் டீம் எல்லாருமே வந்துட்டு டெபியூ அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கிளாஸ்மேட்ஸ், காலேஜில் ஒன்றா படித்தவங்க தான். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன நியூ டீம், ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருந்த பசங்களோட தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால இட் வாஸ் வெரி ஜாலியாக இருந்துச்சு. ஒன்லி ஷூட்டிங் அந்த டென்ஷன் அது மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி இட் வாஸ் வெரி ஃபன் தான். சரி, அதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட், அந்த ஆமா காலேஜ் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு மூவி. ஆமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஒரு கரியரா, ஒரு பேஷனா, லைக் when did you thought about this? அந்த மாதிரி நான் யோசிச்சது இல்லை. ஜாலியாக பண்ணலாம் தான் ஆரம்பிச்சது. பட் எனக்கு அந்த ப்ராசஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்போதான் எனக்கு ஓகே இது பண்ணலாம், அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கே அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குங்களா, எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்? எனக்கு நாங்கள் ஆக்சுவலி நிறைய ரிஹர்சல்லாம் பண்ணோம். உட்காந்து நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு ஷார்ட் டிவிஷன்லாம் நான் உட்காந்துருக்கேன். ஸோ நாங்கள் ஒரு 3 months வந்துட்டு ரிஹர்சல், ஷார்ட் டிவிஷன், இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது பண்ணலாமே, ரொம்ப நல்லா இருக்கே. லைக் என்னன்னா மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பேப்பர்ல போட்டு பேப்பர்ல இருக்கிறது வந்து ஸ்க்ரீன்ல கொண்டு வர அந்த ப்ராசஸே வந்துட்டு ரொம்ப லவ்லியான ஒரு ப்ராசஸ். ஸோ அப்போ ரிஹர்சல்லாம் பண்ணும்போது இந்த டைலாக், இந்த எமோஷன், திஸ் யுவர் கேரக்டர் அப்படிலாம் சொல்லும் போது இது ரொம்ப அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இப்போ ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு விஷயம் இருக்கும். ஆன் ஸ்க்ரீன், அதாவது இந்த கேமரா ஆன் ஆனதுக்கு அப்புறம் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? தட் இஸ் மிக்ஸ்டு வித் எக்ஸைட்மெண்ட், நர்வஸ்னஸ், நிறைய இமோஷன்ஸ் அட் அ டைம் ஓடும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஆக்ஷன் சொன்னோடனே? யுவர் ஃபர்ஸ்ட் ஷாட், tell us about your first shot. So my first shot was ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் தான். ஐ ஹேட் டு லைக் சிட் வித் மை கோஸ்டார், ஒரு ஃப்ரெண்டு, அண்ட் ஐ ஹேட் டு லைக் டெல் அபவுட் மை ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கணும். ஸோ அது வந்துட்டு அது சொல்ல முடியாத ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு நர்வஸ்னஸ். எப்படி இருப்போம் நம்ம ஸ்க்ரீனில், எப்படி இருப்போம் அங்கே போய் நம்ம மானிட்டர் போய் பார்ப்போம். ஸோ எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி எனக்கு சாய் ரோஷன் முன்னாடியே தெரியும். நாங்களாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதுலாம் we have gone and seen the shoot. நாங்கள் அது மாதிரிலாம் பண்ணதுனால ஐ ஃபெல்ட் லைக் ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பெரிய நர்வஸ்னஸ் இல்லை, பட் நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். அண்ட் ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் த மூவி அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? அது சொல்லவே முடியாது. எங்க கூட வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ஷோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரிலீஸ் அன்னைக்கு கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்க ஃபேமிலி, டீமோட ஃபேமிலி, அப்புறம் நிறைய சேனல், யூடியூப் சேனல்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ
ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு எங்க கூட சேர்ந்து நாங்க பண்ண ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ணி அவங்களும் வந்து ஸ்க்ரீன்ல கை தட்டுறாங்க, விசிலடிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அது சொல்ல முடியாத ஒரு ஒரு ஹாப்பினஸ் தான், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து, ஸோ இட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷன். அந்த ஒரு லெவல்லே வந்து பயங்கரமா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க இப்ப சொன்னீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக், காலேஜ் மேட்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து இட் வாஸ் வெரி ஈஸி. Yeah. பட் டு யூ திங்க் லைக் இண்டஸ்ட்ரி இஸ் ஈஸி டு கிராக்? No, I am not sure of it yet. But I think நான் எப்பவுமே இப்போ வந்தோடனே உங்க கூட இப்படி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஸோ நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். ஓகே. எனக்கு எங்க போனாலும் வந்துட்டு கண்டிப்பா ஐ ஹாவ் த திங் டு மிங்கிள் ஈஸா மிங்கிள் ஆயிடும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்னு தோணல. பட் ஆக்டிங் வைஸ் ஐ திங்க் நான் வந்துட்டு இப்பதான் ஒரு பிகினர், ஒரு பேபி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த விதத்துல கண்டிப்பா எனக்கு அந்த நர்வஸ்னஸ்லாம் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபுல் காலேஜ் டீம். அடுத்து போகும்போது வில் பி ஃபேசிங் பீப்புள் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. தட்ஸ் வாட். ஸோ தட் வில் பி டிஃப்ரெண்ட். டிஃபரெண்ட் நோ? ஆமா. ஓகே. எனிவேர் எனி பார்ட் ஆஃப் டைம் உங்களை வந்து யாராவது வேண்டாம் இந்த எதுக்கு இந்த ப்ரொஃபஷன், பிகாஸ் தட் இஸ் லைக் Yeah. ஒரு டேக்லைன் மாதிரி ஃபார் ஃபீமேல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கண்டிப்பா. ஃபீமேல் ஃபேமிலிஸ் ஒரு ஃபீமேல்ஸ்க்கு இருக்கு. Yeah. அதை உடச்சிட்டே வரும் உங்களை மாதிரி நிறைய பேர். பட் ஆமா. ஸ்டில் அந்த மாதிரி யாராவது வேணாம் வை ஹோல்ட் பேக் நோ அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்க? இல்ல அந்த மாதிரி எனக்கு யாருமே சொல்லல. ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு ஹாவ் பேரண்ட்ஸ் லைக் எங்க அப்பா அம்மா மாதிரி வந்துட்டு வராது. ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போ பண்ணு, உனக்கு என்ன பிடிக்குமோ பண்ணு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்ல இருந்து ஏதோ இப்போ என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்திருக்கா. ஸோ எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. எனக்கு ஐ எம் பிளெஸ்ட் டு ஹாவ் சர்க்கிள் லைக் தட்னு நினைக்கிறேன். பட் நிறைய ஃபீமேல்ஸ் அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. நான் இந்த மாதிரி வந்துட்டேன், பட் நிறைய பேருக்கு அது இல்லை. ஸோ அது மாறணும்ன்றது நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த மூவி வாட் வாஸ் யூர் டேக் ஹோம்? உங்களுடைய டேக் ஹோம் என்னவா இருந்தது? ஸோ டேக் ஹோம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் நடக்கும்போது நமக்கு ஒரு வேற ஒரு இது இருக்கும். நம்ம மானிட்டர்ல பார்க்கும்போது நமக்கு பெருசா தெரியாது. ஒரு ஒரு ஷார்ட் நம்ம தனித்தனியா பார்த்துருப்போம். டேரக்டர் ஓகே சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்க்ரீன்ல வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்ட் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்தேன். ஸோ ஆடியன்ஸோட பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன்ல ஸ்டார்ட் டு எண்ட் அந்த ப்ராசஸ், அந்த ஜேர்னி, அந்த கேரக்டரோட ஜேர்னிலாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஓகே நம்ம வந்துட்டு எங்கேயோ லைக் இப்போ பிகினர் லெவல்ல இருக்கும். பிகாஸ் நான் நிறைய படம் பார்ப்பேன். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு. பட் ஐ ஃபெல்ட் லைக் ஐம் ஜஸ்ட் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் இம்ப்ரூவ் அ லாட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது முடிச்சோடனே நான் போயிட்டு இன்னொரு படம் பார்த்தேன். மலையாளத்துல கோட் லைஃப்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அதை போய் நான் பார்த்தேன். ஏன் பார்த்தேன்னு எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் அடிக்கடி நிறைய படம் பார்ப்போம். ஸோ போய் பார்த்தோம். அது பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம இங்க இருக்கோம், நம்ம கோட் லைஃப் மாதிரி ஒரு படம் பண்ணோம், அது அங்க இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம ஜேர்னி அங்க போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ வே மோர் டு கோ, லாங் வே. யா. ஓகே. ஸோ பொதுவாக அந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிம்பம் இருக்கு நம்மளுக்கு. சினிமா இப்படி, ஆக்டிங்னா இப்படி, சினிமா ஸ்டார்ஸ்னா இப்படி, டைரக்ஷன்னா அப்படி. எங்களுக்கு ஆப்வியஸ்லி ஆடியன்ஸா பாக்குறப்ப ஸோ எனி பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆஃப்டர் த மூவி அண்ட் பிஃபோர் த மூவி அபவுட் சினிமா? கண்டிப்பா நிறையவே இருந்துச்சு. நம்ம படம் பார்த்து மட்டும் தான் பழகிருக்கோம். ஸோ அதுக்குள்ள போய் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கு. அதை பத்தி நான் நிறைய சொல்லுவேன். ஸோ ஒரு ஷூட்டிங்னா வந்துட்டு சும்மா இப்போ சினிமா ஸ்டார்ஸ்லாம் வந்து ஒரு ஆட்டிடியூட் அது மட்டும் தான் நமக்கு வெளில இருந்து அப்படி தெரியும். அப்படி இல்லை, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம். அவ்வளோ ஒரு ஒரு டைலாக்னா கூட அதுக்கு ஒரு அவ்வளோ எஃபர்ட் இருக்கு. கேமரா அந்த வெதர்ல ஷூட் பண்ணாங்க, ஊட்டியில ஷூட் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ அங்க வந்துட்டு நீங்க நினைக்கணும் சுவிட்சர்லாந்து வெதர் கிடையாது. பட் எங்களுக்கு பிகினர்ஸா போகும்போது அதுவே கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. நிறைய மழை பெஞ்சுது, ஒரு 3 days ஷூட் இல்லாம போச்சு. ஸோ வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகுது, அங்கேருந்து இதை தூக்கிட்டு போறது, எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க. இது ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் படம். பட் அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 50-60 பீப்புள் இருந்தோம் நாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் நிறைய என்ன சொல்றது கிரியேட்டிவிட்டி, தாட் ப்ராசஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகி தான் வந்துட்டு ஒரு ப்ராடக்டா வெளியில வருது ஒரு படம்ன்றது. ஸோ அது எனக்கு நிறைய சேஞ்ச் ஆச்சு. நான் பார்க்கும்போது ஓகே ஒரு படமா நம்ம அது வெறும் ஒரு தேர்ட் பர்சனா ஒரு எமோஷன் வச்சு நம்ம பார்ப்போம். அதுல நம்ம ஒர்க் பண்ணும்போது அது டோட்டலி வேற வேர்ல்டு மாதிரி இருந்துச்சு. இது வந்து அவுட் சைட்ல இருந்து நம்ம இது பார்க்குறோம், அந்த வேர்ல்டுக்குள்ள போகும்போது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஷாரிக் அவர் வந்துட்டு டெபியூ கிடையாது, அவர் படம் பண்ணியிருக்காரு. இஸ் அவுட் தேர் ஆல்ரெடி. ஸோ அவரு மட்டும்தான் வந்துட்டு எங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சினிமால இருந்து ஒரு பர்சன்ற மாதிரி. மற்ற எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் மோனிகா இருக்காங்க இந்த படத்துல, இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ
ப்ராப்பர் சினிமா பர்சனா ஷாரிக் அவர் மட்டும்தான். ஸோ அவர்கிட்ட அந்த ஈகோ எதுவுமே இல்லவே இல்லை. டெபியூ எல்லாருமே பண்ணியிருக்காங்க, இவங்களாம் சின்ன பசங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஹி மேட் ஷுர் எவ்ரிபடி வாஸ் கம்ஃபர்டபுள். அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் பேசுற மாதிரியே இருக்காது. நீங்க எப்போ பண்ணாலும் ஒரு ஃபன்னா, ஒரு ஜாலியா, அந்த பிளசண்டா ஹில் மெயின்டைன் தட் என்விரான்மெண்ட். ஸோ அது டோட்டலா மாறிடுச்சு. ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்தோம் ஷாரிக்னா வந்துட்டு ஐயோ நர்வஸா இருக்கும், அவர் கொஞ்சம் இதுவா இருப்பாரா அப்படின்லாம் நினைச்சோம். பட் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப மாறிச்சு. ஓகே, நல்லா இருக்காங்களே, நல்லா இருக்கு இந்த இடம், வைப் எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஷாரிக் உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்டிங் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு கண்டிப்பா? அவர் நிறைய சப்போர்ட் பண்ணுவாருங்க. ஆனா சப்போர்ட்டை விட ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாரு. பயங்கரமா வந்துட்டு காமெடி பண்ணுவாருங்க ஷார்ட்ல. இப்போ நம்ம கவுண்டர் நம்ம பேசுவோம் இல்லையா, ஸோ அவரோட இது ஓடிஎஸ்ல இருக்கும். அவர் வந்துட்டு டைலாக்லாம் வந்துட்டு வேணும்னே ஒரு மாதிரி குழப்பி பண்ணி நம்ம சீரியஸான ஒரு இதுல எமோஷன்ல அழுவணுன்ற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஜாலி பண்றாரு. ஸோ அந்த மாதிரி. பட் அதே டைம்ல நிறைய வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு மட்டும் கிடையாது, இந்த டீமுக்கே வந்து பயங்கர சப்போர்ட். நீங்க டீம்கிட்ட கேட்டீங்கன்னாலே தெரியும், பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் அவரு. அவங்களோட பேரண்ட்ஸ் ரியாஸ் கான் அண்ட் உமர் ரியாஸ் கான் அவங்களாம் வந்திருந்தாங்களா செட்டுக்கு? இல்ல, அவங்க செட்டுக்கு வரல. பட் ஆனா அவங்க எப்படி நம்ம டிவில பாத்துருப்போம்ல, பண்ணா ஒரு ஜாலியா பயங்கரமா இருப்பாங்க, அதேதான் இவரும். ஓகே, அவ்வளவு ஜாலியா பயங்கரமா ஒரு ஃபன்னா இருப்பாரு, துருந்துட்டு. நீங்க அவங்களை மீட் பண்ணீங்களா? ஏதாவது சான்ஸ் கிடைச்சதா அவங்க பேரண்ட்ஸ் மீட் பண்ணி? இல்ல, அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி கிடைக்கல. ஸோ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர் இன் ஹாலிவுட்? எனக்கு வந்து ஒண்ணுலாம் சொல்ல முடியாதுங்க. எனக்கு வந்துட்டு எப்பவுமே ஒரு 4 ஃபேவரட் படம் எது வந்தாலும் எனக்கு ஒரு 4 இருக்கும். ஸோ எனக்கு வந்து விஜய் சேதுபதி, தனுஷ், அப்புறம் எனக்கு அஞ்சலி அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இப்ப துஷாரா விஜயன் கார்பெட்டா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாரதி மேனன் ரொம்ப பிடிக்கும். இங்க நம்ம இண்டஸ்ட்ரியில இன்ஸ்பிரேஷன் யாராவது இருக்காங்க? ஆக்டிங் இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும், டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய டைரக்டர் வந்து லைக் காட் ஃபாதர் அப்படின்வாங்க. ஆமா, லைக் அவங்க பார்த்து ரொம்ப ரசிச்சு அந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆக்டர்ஸ் இல்ல ஆக்டர் ஏதாவது இருக்காங்க உங்களுக்கு லைக் இன்ஸ்பிரேஷன்? எனக்கு விஜய் சேதுபதி தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்டரா மட்டும் இல்ல, ஒரு பர்சனாலிட்டியா. ஸோ அவர்கிட்ட தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம நல்ல ஆக்டரா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல ஒரு மனுஷனா இருக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய அப்சர்வ் பண்ணணும். அவர் ஆக்டரா வந்துட்டு நான் ரசிச்சதை விட அவரோட ஸ்பீச்சோ அவரோட இன்டர்வியூஸோ நீங்க பார்க்கும்போது அவரோட மைண்ட் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு மைண்ட் அவருக்கு. ரொம்ப பயங்கரமா பேசுவாரு, அது எனக்கு பயங்கரமா இன்ஸ்பயர். ரொம்ப சிம்பிளா சொல்லுவாரு, பட் அது நமக்கு வந்துட்டு ஒரு நாள் அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவரை மீட் பண்ணீங்களா? அவரை நான் வந்து மீட் பண்ண கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நான் அவரை வந்து மீட் பண்ணி ஒரு லாங் ஹக் பண்ணும் அப்படின்றது. ஓ வாவ், நைஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க் யூ. ஓகே, சோ ஹரிதா இஸ் நாட் ஷூட்டிங், இஸ் நாட் இன்டு ஹர் ப்ரொஃபஷன் அப்படின்னா லைக் வாட்ஸ் ஹர் ஐடியல் லைஃப்? நான் வந்து டான்ஸ் ஆடுவேன். எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர், வெஸ்டர்னும் பயங்கரமா ஆடுவேன். பயங்கரமா ஆடுவேன் நானே சொல்லிக்கிறேன். ஆடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ கீப் டான்சிங். ஒரு மூட் டவுனா இருந்தாலும் நல்லா ஹாப்பியா இருந்தாலும் எதுனாலும் வந்துட்டு பாட்டு பயங்கரமா சவுண்டா போட்டு ஜாலியா ஆடுவீங்க? ஆமா. வேற என்ன, ஜாலியா பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பசங்களோட ஜாலியா வெளில போயிட்டு படம் பாக்குறது, நிறைய படம் பார்ப்போம். காசே இல்லைனாலும் 60 ரூபாய் டிக்கெட் போட்டு நாங்க போய் ஏதாவது எல்லா படத்தையும் நாங்க பாத்துருவோம். அந்த மாதிரி மூவி பஃப், பயங்கரமான மூவி. So you become like an actress right now. இப்போ நீங்க அந்த நார்மல் லைஃப் ஸ்டைல் ருட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை யூ வாண்ட் டு சேஞ்ச் எவ்ரிதிங் அண்ட் அந்த பாஷா அப்படி ஒரு மாதிரி பாய்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி எதுவும் நினைக்கிறீங்க? நான் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா இருப்பேன், ரொம்ப கேஷுவலா இருப்பேன். பட் ஆனா ஐ திங்க் அந்த பாஷ் சைடை விட ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டரா நம்ம நிறைய ஒர்க் பண்றது இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு மாத்தணும்னு ஆசையா இருக்கு. ஒரு ப்ராப்பர் டயட்டோ இல்லைன்னா வந்துட்டு ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்றது, அந்த மாதிரி ஒரு க்ரூமிங் இருக்கும் இல்லையா. ஸோ ஐ வாண்ட் டு க்ரூம் ஆஸ் அன் ஆக்டர். என்னால தேவையோ அதை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பட் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமா வராது. ஆமா. ஓகே, நீங்க டயட் பத்தி சொன்னீங்க, லைக் ஹவு டிஃபிகல்ட் இஸ் டு மெயின்டைன் அ ஹெல்தி டயட் ஆர் ஹவு ஈஸி இஸ் ஃபார் யூ டு மெயின்டைன் அ ஹெல்தி? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. நான் ஒரு பெரிய ஃபுட்டி. எனக்கு நீங்க ஆக்டர் லிஸ்ட் கேட்டா கூட நான் 4 பேர் சொல்றேன். ஃபுட்டுல ஃபேவரட் ஃபுட்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ஒரு நாள் வந்து இன்டர்வியூ போற மாதிரி இருக்கும், அவ்வளோ நிறைய இருக்கும்.
ஸோ நான் பயங்கரமான ஃபுட்டி, பட் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு. பட் ஐ திங்க் ஐ ஷுட் டூ. இனிமேல் அது ஒரு ரிச்சுவலா மாறிடும். ஏன் நீங்க why don't you try to break that stigma இருக்கு இல்லையா, அந்த ஜீரோ சைஸ் like அந்த ஒரு பாலிஷ்டா அந்த ஒரு ஹேர் அப்படிதான் இருக்கணும், அந்த ஒரு ஃபேஸ் அப்படிதான் இருக்கணும், அப்படி இதெல்லாம் பிரேக் பண்ணலாமே நீங்க. why do you want to follow a healthy diet and all இல்ல, that? ஹெல்தி டயட் எதுக்குன்னா நான் சொல்றேன், அது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் வந்து நார்மலா வந்து ஒரு டயட் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டயட் கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பேன்ல. ஸோ அந்த டயட் ட்ரை பண்ணும்போது என் மைண்டு எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. ரொம்ப லைக் ஈஸியா என்னால இப்போ டான்ஸ் ஆடணும்னா கூட என்னால ஈஸியா ஃப்ளோ பண்ண முடியும், ஈஸியா ஒரு இது பண்ண முடியும். அந்த குட் ஃபுட், ஹெல்தி ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா. ப்ளஸ் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்குலாம் எனக்கு சாப்பிட அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ எனக்கு அப்படி இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் அன் ஆக்டர், எல்லா ஹியூமனுக்குமே அது தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இப்போ நீங்க சொன்னீங்களா இந்த ஸ்டிக்மாலாம் வந்துட்டு ஐ திங்க் இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் உடச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நிமிஷா விஜயன் அப்படின்ட்டு ஒரு ஆக்டர் இருக்காங்க, அவங்கள நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். பிக் ஃபேன் ஆஃப் ஹர். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த எந்த ஒரு ஸ்டீரியோ டைப்புமே இருக்காது, நீங்க இந்த பில்ட் பண்ணி வச்சுக்கிற இமேஜே இருக்காது அவங்க கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. எனக்குமே அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ஆசை தான். பட் ஏன் இந்த டயட் அப்படிலாம் வந்துட்டு என்னன்னா இட்ஸ் ஃபார் ஹெல்த் ரீசன்ஸ் அண்ட் மைண்ட் கிளியரா இருக்கும், அதுக்காக தான். ஓகே. ஸோ எந்த ஹீரோ கூட ஒரு லாங் டேர்ம் இன் யுவர் கரியர் யூ வாண்ட் டு வொர்க் as a sister? தனுஷ் சார். Why Dhanush sir? பிகாஸ் தனுஷ் Why சார் கே வந்துட்டு பேசல, but still I want to ask. ஓகே, அதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து பயங்கரமான ஃபேபுலஸ் ஆக்டர். அண்ட் அவர்கிட்ட லைக் அவர் இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அப்போ நிறைய ஹீரோயின்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து நிறைய நிறைய சொல்லி தருவார், நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஆக்டிங் அவர் பேரா பண்ணோன்றத விட ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் ஃப்ரம் ஹிம். அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி சார். ஸோ அவங்ககிட்ட நம்ம போனால் நம்மள வந்துட்டு ஏதாவது சொல்லுவாங்க, அட்வைஸாக நல்லா பண்ணுவாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாண்ட் லேர்னிங் நிறைய இருக்கு அவங்க கிட்ட இருந்து. ஸோ அந்த விஷயத்துக்காக ஓகே, நான் பயங்கரமான ஃபேன், பயங்கரமா சைட் அடிப்பேன் தனுஷ் சார் எல்லாம். பட் ஸ்டில் இது வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்காக. ஓகே. ஏன்னா டைரக்டர் லாங் டேர்ம்ல வந்து இப்பதான் உங்களோட டெபியூ மூவி, இந்த கரியர் எவ்வளவு தூரம் போகுதோ அப்போ வந்து அந்த கரியர்ல உருவாக்க வச்சு இந்த இயக்குனரோட ஒர்க் பண்ணிருந்தேன். That it will be like a dream come true moment. அந்த மாதிரி ஏதாச்சும்? அந்த மாதிரி எனக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ இம்தியாஸ் அலி சார் ஹிந்தியில வந்துட்டு தமாஷா, ஹைவே அதெல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்றதை விட எனக்கு அவரை நேர்ல போய் மீட் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லாங் ஹக் பண்ணோம். பிகாஸ் அந்த அளவுக்கு அவரோட மூவிஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு அப்படி அஃபெக்ட் பண்ணி ஒரு 4 நாள் 1 வாரம் வந்துட்டு அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இட் ஹஸ் பிஃபோர் ஹிஸ் மூவிஸ் ஆஃப்டர் ஹிஸ் மூவிஸ் அந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு அதை ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எனக்கு பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம் சார் தமிழ்ல கட்டுரை தமிழ் அதெல்லாம் எடுத்திருக்காரு இல்லையா. ஸோ அவர் தரமணி, எனக்கு அவரை வந்துட்டு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சொல்ற விஷயமா இருக்கட்டும், ஃபெமினிசம் பேசுறாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் இஸ் மூவிஸ் பிகாஸ் ஒரு ஃபீமேல் கேரக்டரை வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நியாயமாக வைப்பார். ஸோ எனக்கு அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஐ வாண்ட் டு கோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிம் மை செல்ஃப். அண்ட் தியாகராஜா குமாராஜா சார், எனக்கு அவரையும் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அங்கேயும் வந்துட்டு என்னன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஃபெமினிசம் ஒரு ஃபீமேல் ஸ்ட்ராங்காக இருக்குது கேரக்டர் அந்த மாதிரி இல்லாமல் அவர் ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட், அவர் பயங்கரமான ஒரு ஆள், அவர் வித்தியாசமா யோசிக்கிறாரு, பயங்கரமான ஒரு ஆள். ஸோ எனக்கு அவர்கிட்ட போயிட்டு அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்றது எனக்கு கற்றுக்கணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே நான் மோரா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மோர் தென் அந்த ஒரு ஆக்டர் ஒரு ஷோ ஆஃப் அதெல்லாம் விட எனக்கு இந்த மாதிரி கத்துக்கணும், எனக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஆசை தான் நிறைய இருக்கு. ஸோ நம்ம பேக் டு மூவி, நம்ம உங்களோட படத்தை பத்தி நிறைய பேசலாம். ஸோ அந்த படத்துல எந்த மாதிரி ரோல் பண்ணிருக்கீங்க? வாட் கைண்ட் ஆஃப் ரோல் இஸ் தட்? உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க. ஸோ ஐ பிளே அ ரோல் கால் ரெத்திகா. ஸோ ஷீ இஸ் அ ரைட்டர் அண்ட் என்னன்னா ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட், ஒரு அமைதியான, ஷி கீப்ஸ் டு ஹர் செல்ஃப் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். பட் இப்போ ரிவீல் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஷீ ஹேஸ் சம்திங். ஸோ யூ ஹவ் டு வெயிட் அன்டில் த எண்ட் ஆஃப் த மூவி டு அது பார்க்கறதுக்கு நீங்க வெயிட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஷீ இஸ் த மெயின் லீட். ஆனா மெயின் லீட்னா இப்ப இந்த படத்துல 7 பேர் 8 பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும். எல்லாருமே வந்துட்டு இந்த பிளாட்டை மூவ் பண்றதுக்கான ஒரு மெயினான இதுவா இருப்பாங்க.
அதே மாதிரி இந்த ரித்திகா கேரக்டரும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டு மூவ் த மூவி ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். அண்ட் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த படத்துல ஃபீமேல்ஸை வந்துட்டு வைக்கணுன்றதுக்காக டைரக்டர் அவர்கள் வைக்கல. இந்த மாதிரி சும்மா கேரக்டர் ஒரு 7 பேர்லாம் சும்மா வந்துட்டு போற மாதிரிலாம் இல்லவே இல்லை. எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கும் அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். ஸோ யா. ஓகே. ஸோ இந்த படத்துல இன்று நேற்று நேற்று இன்று நேரம் கட் பண்ணுவீங்க. நேற்று இன்று நேரம் இந்த படத்துல வந்து வாட் மெசேஜ் யூ ஆர் ட்ரைங் டு கிவ் தி சொசைட்டி ஆர் தேர் இஸ் நோ மெசேஜ்? ஸோ இந்த படத்துல வந்து மெசேஜ்னு ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் அ மர்டர் மிஸ்ட்ரி, இட்ஸ் அ த்ரில்லர் மூவி. அதே மாதிரி இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா, எல்லாருமே நியூவாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இந்த மாதிரி முன்னாடி நாங்கள் த்ரில்லர் அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆஸ்பயர் ஆகி சினிமா மேலே இருக்க ஒரு பேஷன்னால பண்ண ஒரு படம் தான் சாய் ரோஷன் அண்ட் டீம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படம். எல்லாரும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க, தென் ஹோல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஆமா, என்ன சொன்னாங்க? எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் தான் போய் பார்த்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்கு நான் மோஸ்டா எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு, கதை நல்லா இருக்கு, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஹாப்பி கமெண்ட்ஸ் ஆர் ஓகே. பட் எனக்கு என்னன்னா மோஸ்டா இந்த கரெக்ஷன்ஸ் சொன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ அந்த வகையில் ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் மை லைஃப் பிகாஸ் தேர் ஆல் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஸோ தேர் வெரி ஹார்ஷ் கிரிட்டிக்ஸ். ஸோ அதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு பூஸ்டா இருக்கு டு இம்ப்ரூவ். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஓகே. எனி பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூ வாண்ட் ஷேர் ஆர் எனி காம்ப்ளிமெண்ட் யூ வாண்ட் ஷேர்? உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஏதாவது? காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு ரொம்ப சட்டிலா பண்ணியிருக்கேன் கேரக்டர், லைக் நடிச்ச மாதிரியே பெருசா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் படத்துல அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிறது இட்ஸ் பிக் திங். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர் வந்து நான் ரித்திகான்ற பேர்ல நாங்கள் ப்ரெஸ் ஷோ போயிருந்தப்போவும் அப்படிதான் நான் பார்த்தேன். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போது நிறைய ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களாம் ரித்திகா ரித்திகான்னு சொல்லும் போது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஸோ எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ இவ்வளோ நாள் வந்துட்டு ஹரிதா ஹரிதா நம்ம கேட்டு ரித்திகான்னு கூப்பிடுறாங்க. அது ஒரு ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவி இந்த அந்த கேரக்டர் அப்பனா அவங்க அந்த அளவுக்கு மைண்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. So now, how happy are you? How happy is Harita or Ritika? I am நானும் happy. சொல்லிக்கிறேன். Thank you. I am happy as Harita and as Ritika because ரெண்டுமே வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கு. தியேட்டர் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. அண்ட் அதனால வந்துட்டு இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி மக்கள் வந்து சொல்லும் போது as Harita பர்சனலியாவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஆல் டுகெதர் ஐ எம் வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. இன்னும் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் வச்சு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கீங்க வந்து சொல்லுங்க. ஐ எம் ஓப்பன் டு லிஸ்னிங் டு ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ். ஸோ ப்ளீஸ் நீங்க தான் பார்க்கணும். நீங்க எந்த மாதிரி ரோல்ஸ் அடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? எனி டைம் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், நல்ல டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இது வரைக்கும் பண்ணாது அந்த மாதிரி வேர்சடைலா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும். எஸ். ஓகே. ஸோ கடைசியா வானவில் டிவி நேர்கள் இல்லை ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு அவங்க பார்த்து சொல்லிடுங்க. கண்டிப்பா. ஸோ வானவில் டிவி நேயர்களே, நேற்று இந்த நேரம் படம் March 29 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க யாரும் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா இப்போ தியேட்டர்ல பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ நாங்கள் எங்க டீம்லாம் வந்து ரொம்ப அவேரா இருக்கும். எல்லா சேனல் எல்லா கமெண்ட்ஸும் நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்க எந்த ரிவ்யூவா இருந்தாலும் போடுங்க, நாங்கள் கண்டிப்பா பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பெட்டரான ஃபிலிம் கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிட்டு பெட்டரா நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ so much for joining with us today, Harita. All the very best for your career in Hollywood. Welcome to Tamil Cinema. Thank you. Thank you. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நேற்று இந்த நேரம் படத்தோடைய ஆக்ட்ரஸ் ஹரிதாவுடன் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட மீட் பண்றேன். Until then, take care. Signing off from Tashi.